உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கலாம், ஆனா அது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு எப்படி நிரூபிக்கிறது? முதலீட்டாளர்களையும் ஏன் உங்களையே நீங்க நம்ப வைக்கிறதுக்கு உங்க ஐடியாவோட உண்மையான மார்க்கெட் சைஸ எப்படி அளவிடுறதுன்னு தான் இந்த பகுப்பாய்வுல நம்ம பார்க்க போறோம். சரி, உங்ககிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. ஆனா அது வெறும் கனவா இல்ல நிஜமாவே ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா? உங்க ஐடியாவை ஒரு உறுதியான பிசினஸ் பிளானா மாத்துறதுக்கான முதல் படி அதோட சந்தையை சரியா புரிஞ்சுக்கிறது தான். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு யாத்திரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முழு மேப்பையும் பார்க்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா? பிசினஸை பொறுத்த வரைக்கும் அந்த மேப் தான் மொத்த சந்தை வாய்ப்பு, அதாவது டேம். இது உங்க ஐடியாவுக்கு இருக்கிற எல்லையற்ற சாத்தியங்களை நமக்கு காட்டும். ஒரு பெரிய நீல வானம் மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு போட்டியே இல்ல, எந்த தடையும் இல்லன்னா உலகத்துல இருக்கிற எல்லா கஸ்டமரையுமே உங்களால அடைய முடியும். இது ஒரு தியரிட்டிக்கல் நம்பர் தான், ஆனா உங்க ஐடியாவோட உச்சபட்ச திறனை புரிஞ்சிக்க இது ரொம்பவே முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க நாய்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் விக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்க டேம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாய் ஓனரும் உங்க கஸ்டமர் தான். இது முழு உலக செல்லப்பிராணி உணவு சந்தையையும் குறிக்கும். நினைச்சு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல? சரி, உலகத்துல இருக்கிற எல்லா நாய் ஓனருக்கும் நம்மால விற்க முடியுமா? சான்ஸே இல்ல, இல்லையா? அதனால இப்போ அந்த பெரிய வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவோம். நம்மால உண்மையிலேயே யாருக்கெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியுமோ அந்த சந்தை பகுதியே, அதாவது SAM பத்தி பார்க்கலாம். சாம்ங்கிறது டேமோட ஒரு சின்ன பகுதி தாங்க. அதாவது உங்க ஏரியா, நீங்க எப்படி விற்பனை செய்றீங்க, உங்க ப்ராடக்ட் யாருக்கு செட் ஆகும், இதெல்லாம் வச்சு உண்மையிலேயே உங்களால யாருக்கெல்லாம் சேவை செய்ய முடியுமோ அவங்க தான் உங்க சாம். மறுபடியும் நம்ம நாய் ஸ்நாக்ஸ் உதாரணத்துக்கே வருவோம். இங்கே சாம்னா யாரு? உங்க நாட்டுல ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ற, ஏற்கனவே பிரீமியம் பெட் ப்ராடக்ட்ஸ் வாங்குற நாய் ஓனர்ஸ். பாத்தீங்களா, இப்போ நம்ம டார்கெட் எவ்ளோ தெளிவாயிடுச்சு. ஒரு பெரிய உலக சந்தையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் குரூப்புக்கு வந்துடும். இப்போ நாம இந்த ஃபனலோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இதுதான் உங்களுடைய யதார்த்தமான இலக்கு. அதாவது இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம்ல நம்மால என்ன சாதிக்க முடியும்னு பார்க்க போறோம். சாமுங்கிறது ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி. உங்க மார்க்கெட்டிங் பட்ஜெட் என்ன, உங்க டீம் சைஸ் என்ன, மார்க்கெட்ல எவ்ளோ போட்டி இருக்கு, இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு உண்மையிலே உங்களால எவ்ளோ மார்க்கெட்டை பிடிக்க முடியும், அதுதான் சாம். சிம்பிளா சொன்னா உங்க முதல் வருஷத்துக்கான டார்கெட் இதுதான். நம்ம நாய் ஸ்நாக்ஸ் பிசினஸ்ல உங்க SOMங்கிறது முதல் வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருக்கிற மார்க்கெட்ல ஒரு சின்ன சதவீதமா இருக்கலாம். உங்க மார்க்கெட்டிங் பட்ஜெட், உங்க டீம் சைஸ், இதையெல்லாம் பொறுத்து இது அமையும். இதுதான் சந்தையில நீங்க வைக்கிற முதலடி. ஓகே, நாம இப்போ 3 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்த்திருக்கோம். டேம், சாம், அப்புறம் SOM. இப்போ இது 3ஐயும் ஒன்னா வச்சு பார்த்தாதான் முழு படமும் நமக்கு தெளிவாக புரியும். இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. TAMங்கிறது ஒரு பிரபஞ்சம் மாதிரி, உங்க கனவோட எல்லைய அது காட்டுது. சாம்ங்கிறது உங்க ஏரியா, நீங்க விளையாட போற களம். ஆனா SOM அதுதான் உங்க முதல் போர்க்களம், இன்னைக்கு நீங்க ஜெயிக்க வேண்டிய இடம். ஒரு பெரிய கனவை அடையக்கூடிய இலக்கா மாத்துறதுக்கு இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு சார்ட் 1000 வார்த்தைகளுக்கு சமம்னு சொல்லலாம். பாருங்க, TAM என்கிற அந்த பெரிய வாய்ப்புல ஆரம்பிச்சு சாம் வழியா சுருங்கி கடைசியா சாம் என்கிற அடையக்கூடிய இலக்க நோக்கி எப்படி வர்றோன்னு இது தெளிவா காட்டுது. இது ஒரு ஃபில்டர் மாதிரி, உங்க கவனத்தை எது முக்கியமோ அதுல குவிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும். சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் வெறும் தியரி மட்டும் இல்ல. இப்போ இந்த அனாலிசிஸ எப்படி உங்க வெற்றிக்கு ஒரு பவர்ஃபுல் கருவியா மாத்துறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க சொந்த ஐடியாவுக்கு இதை எப்படி நீங்க பயன்படுத்தலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் நம்ப கேம் இல்ல, உங்க வெற்றிக்கு வழிகாட்டுற ஒரு மேப். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு 3 விதமா ஹெல்ப் பண்ணும். 1, உங்க சாம புரிஞ்சுக்கிறதால உங்க மார்க்கெட்டிங் வேலைய சரியான கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கலாம். 2வது, உங்க சாம கணக்கிடுறது மூலமா உங்க பிசினஸ் பத்தின உங்க கணிப்புகள் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கடைசியா, உங்க டேம பார்க்கும்போது எதிர்காலத்துல இன்னும் எப்படி வளரலான்னு புதிய வாய்ப்புகள் உங்க கண்ணுக்கு தெரியும். இந்த முழு விளக்கத்தையும் இந்த ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியோட முடிக்கலாம். உங்க ஐடியாவுக்கு ஒரு தெளிவான செய்யக்கூடிய ஒரு சேலஞ்சை இது கொடுக்குது. உங்க ஐடியா எவ்ளோ பெருசுங்கிறத மட்டும் யோசிக்காதீங்க, அதை எப்படி அடைய போறீங்கன்னு யோசிங்க.